உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் பெற்ற மனுக்கள் சிவகங்கை வைகை ஆற்றில் குப்பையாக கொட்டப்பட்டுள்ளது குறித்து இபிஎஸ் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். விவரங்களை எமது செய்தியாளர் மகேந்திரன் வழங்கிட கேட்கலாம். மகேந்திரன், விவரங்கள். உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் பெறப்பட்ட கோரிக்கை மனுக்கள் சிவகங்கை திருபுவனம் வைகை ஆற்றில் கண்டெடுக்கப்பட்டிருந்தது. இது தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் மூலம் உடனுக்குடன் குறைகள் நிவர்த்தி செய்யப்படும் என கூறி திமுக அரசு மனுக்களை வாங்குகிறது. உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் பெற்ற மனுக்கள் சிவகங்கை ஆற்றில் குப்பையாக கொட்டப்பட்டிருப்பதாக இபிஎஸ் காட்டமாக விமர்சனம் செய்திருக்கிறார். மேலும் மு.க.ஸ்டாலின் ஊர் ஊராக சென்று வாங்கிய மனுக்கள் கருப்பு பெட்டிகளில் இன்னும் பூட்டப்பட்டுள்ளன, சாவியை காணவில்லை என்றும் இபிஎஸ் குறிப்பிட்டிருக்கிறார். நீட் ஒழிப்பு மாநாடு நடத்தி மாணவர்களிடம் திமுக வாங்கிய கையெழுத்து படிவங்களை கூட காற்றில் பறக்க விடப்பட்டு குப்பையாக்கப்பட்டன என்றும் குறிப்பிட்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி, உங்களுடன் ஸ்டாலின் மனுக்கள் இன்று அஸ்தியை கரைப்பது போல சிவகங்கை வைகை ஆற்றில் குப்பையாக்கப்பட்டிருப்பதாக கடுமையான விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். மேலும் மக்களின் வழிகளை, உணர்வுகளை, வேதனைகளை புரிந்து கொள்ள இயலாமல் நாடகமாடி உங்களுடன் ஸ்டாலின் என்ற கண்துடைப்பு நிகழ்ச்சி இதுபோன்று நடத்தப்படுவதாகவும் எடப்பாடி பழனிசாமி கட்டமாக விமர்சனம் செய்திருக்கிறார். குறிப்பாக வைகை ஆற்றில் இன்று அந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் பெறப்பட்ட இந்த கோரிக்கை மனுக்கள் கண்டெடுக்கப்பட்டது. இது தொடர்பாக தான் இந்த காட்டமான அறிக்கையை எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருக்கிறார். உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் மூலம் உடனுக்குடன் குறைகள் நிவர்த்தி செய்யப்படும் என கூறிவிட்டு திமுக அரசு இதுபோன்ற மனுக்களை வாங்கி அவற்றை அஸ்தியை கரைப்பது போல ஆற்றில் கரைக்கப்பட்டிருப்பதாக இபிஎஸ் காட்டமாக அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.